வெல்கம் பேக். தேங்க் யூ பாஸ். அப்புறம் பாக்கியா என்ன சொன்னாங்க? பாக்கியா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க பாஸ். அதுக்கப்புறம் 3 நாள் ரொம்ப மிஸ் பண்ண பாஸ். ஒரு 4 நாள் நானும் தான். ஓகே தேங்க் யூ பாஸ். தேங்க் யூ. யாருமே தப்பா பேசல, யாருமே நல்லவங்க. இந்த சந்தர்ப்ப சூழ்நிலை இந்த வீடு வந்து அந்த கேமுக்காக கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி ஆக்குது. எனக்கு தோணுச்சு நானே தான் எடுத்தேன். யார் சொல்லி சத்தியமா எடுக்கலன்னு சொன்னேன். இல்ல அரோரா, நான் அந்த மாதிரி துஷார் வச்சு நான் அழுவலாமா? கண்கலங்க வைக்கிறேன். எதுவுமே நினைக்கல, சத்தியமா சொல்றேன். 1% கூட அந்த மாதிரி நான் நினைக்கவே இல்லை. எனக்கு தோணுச்சு ஒருவேளை 18 லட்சம் ரூபாய் போச்சு அழுவுறியா? வினோத் போகணும்னு இப்படி பிளான் பண்ணுவேன்னு யோசிச்சாங்கன்னு எனக்கு புரியல. எனக்கு தான் தெரியும் வினோத் குட்டி எனக்கு எவ்வளவு பிடிக்கும். வினோத்தோ அப்படி எல்லாரும் சொல்றத வச்சு யோசிச்சு என்கிட்ட பேச நான் அப்படி யோசிச்சுட்டு இருந்தேன். நீ வந்தோடனே எனக்கு சந்தோஷம். போறியா அப்படின்னு என்ன சொன்ன, திருப்பி என்னைய பார்த்து நீ எடுக்க போறியா அப்படின்னு என்ன பார்த்து கேட்டல. அப்பவே உனக்கு எடுக்கணும்னு இருந்துச்சா? அப்படி பல விஷயங்களை கொடுத்திருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஃபார் லைஃப் கிடைச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக நான் எல்லாருக்குமே கண்டினியூ பண்ணு. ஸ்பெசிஃபிக்காக சொல்றதா இருந்தா விஜய் பாரு தான் என்னோட லைஃப் லாங் ஃப்ரெண்ட். நட்பா இருக்கணும்னு நினைக்கிறேன். எல்லாமே எனக்கு பிடிக்கும். எல்லாமே நம்ம கடைசி வரைக்கும் இருக்க தான் போறோம். இருந்தாலும் கமருதீன் வந்து மிஸ் பண்றேன். ஆனா நான் இந்த வீட்டுல வந்த உடனே என்ன அவ்வளோ அழகா பாத்துக்கிட்டது துஷார் தான். அவன் போனதுல இருந்து இந்த வீட்டுல உட்காந்து நான் அவனை மிஸ் பண்ணாத நாளே கிடையாது. இந்த ஃபீலிங்ஸ் என்னன்னு தெரியல. ஐ வாண்ட் ஹிம் டு பி மை ஃப்ரெண்ட் ஃபார் எவர். இங்க பாரு, எங்களுக்குள்ள அப்படி ஒரு பாண்டிங் இருந்தது. அது எங்கெங்கயோ அப்படியே எரப்டா போச்சு. பாரு வந்து ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட் எனக்கு. ஆக்சுவலி நிறைய விஷயங்களை அவ கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அவளும் மனசு விட்டு நிறைய பேசியிருக்காங்க. அந்த ஒரு விஷயத்தை விட்டுட்டானா பாரு எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் டு மை. இந்த டாஸ்க்ல ஒருத்தர் சொல்லணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு. எனக்கு உண்மையாவே எனக்கு ஒருத்தர் சொல்றோம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. வேணும்னே ஒருத்தர்னு சொல்லியிருக்கீங்க. சொல்ல வந்தது அல்லாம கம்ப்ளீட் பண்ணணும்னு ஐ விஷ். ஒருத்தரும் இங்க வந்து சொன்னதை கேட்கும் போது ரொம்ப பொறாமையா இருக்கு. அது ரொம்ப பொறாமையா இருக்கு எனக்கு லிட்ரலி. எஸ் அஃப்கோர்ஸ் நான் வீட்டிலே வந்து நட்பு இல்லையா ரொம்ப நேரம் கேட்டுட்டு இருக்கேன். என்னடா என்ன என் போட்டோ காணோம், எந்த வீடியோல இல்லை அப்படின்னா டைட்டில் இஸ் நட்பு. வீட்டில் வந்து எல்லாரும் ஒன்று சொல்லும் போதும் எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு. ஆளாளுக்கு ஒருத்தர் சம்பாரிச்சிருக்காங்க இந்த வீட்டில். யாரும் சொல்லணும் எல்லாரும் எனக்கு பிடிக்கும். பட் த டாஸ்க் த ஒன்லி ஒன் பர்சன் இல்லையா, அதனால இங்க யாரையும் சொல்ல முடியல. ஐ ஃபெல்ட் ஐ எம் வெரி அலோன் திஸ் ஹவுஸ் ஆஃப்டர் பாயிண்ட். எனக்கு தனியா இருக்கிறது ஒன்றும் புதுசு இல்லை. பேசியிருக்கேன், என்னோட ஃபீலிங்ஸ் நான் ஷேர் பண்ணியிருந்திருக்கேன். பட் தட் ஒன் பர்சன் நான் பண்ணல. ஐ ஆல்வேஸ் சூஸ் ராங் பீப்புளா இல்லை. எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிறது ஏன் உங்களுக்கு மாதிரி என்னால ஒரு இந்த ஒன் பர்சன் ஏர்ன் பண்ண. நான் எப்படி உன் பேரை சொல்ல மாட்டேன்னு சரி? ஐயோ என் பேரை நீங்களாம் யாரும் சொல்ல நீங்களாம் சொல்ல எனக்கு கிடையாது திவ்யா. நான் தான் உட்காந்தேன். நான் 2 ஷாட் தான் வந்தேன். முதல்ல வந்தோம் வீட்டுக்குள்ள, ஒரே கிளாஸ்ல காஃபி குடிச்சோம், சாப்பிட்டோம், நல்லா இருந்தோம். இந்த வீடு ஒரு விஷயம் பார்த்து நான் உள்ள வந்தேன், நான் கிளியர் பண்ண எனக்கு அவ கேமை மாத்தணும். இல்லைன்னா அது கரெக்ட். நான் வெயிட் பண்ணேன், இது என்னோட சான்ஸ், நீ பேசக்கூடாது, நான் தான் பேசுவேன். அதை நான் கிளியர் பண்ணணும். அதை கிளியர் பண்ண முடிஞ்சு என்னால் உங்ககிட்ட அந்த விஷயத்த பண்ண முடியல. இன்னைக்கு வந்து போகியில் நான் எரிக்கணும்னு நினைச்சது என்ன தெரியுமா, அங்கங்க உங்ககிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாமே தவறோ தெரிஞ்சோ தெரியாமல் நான் பண்ணியிருப்பேன். அதனால நான் எரிச்சுக்கிட்டேன். அவளுக்கு யாருமே இல்லை. ஸோ எப்பவுமே என் நட்பு எதுவுமே கிடையாது. எனக்கு தங்கச்சி இல்லை, அக்கா இல்லை. இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல முடியாது திவ்யா. சத்தியமா என் லைஃப் லாங் நீ என் கூட கண்டிப்பாக இருக்கணும், இருந்தே ஆகணும். வா, நீயே டிசைட் பண்ணாத. வா வா. ஏய் இப்பெல்லாம் கை தட்டலடா, ஏன்டா கை தட்ட மாட்டேங்கிறீங்க? ஏய் நான் முதல்ல வந்து கட்டி பிடிச்சதும், முதல்ல வந்து உள்ள வந்து கட்டி பிடிச்சதும் அவளை கட்டி பிடிச்ச என்ன கட்டி பிடிக்க ரொம்ப தப்பு இருக்கு. நீ இப்படி நீ எதுக்கு அவளுக்கு வெயிட் பண்ணிட்டு? அவதான் என்ன கட்டி பிடிக்கும். ஆல்வேஸ் திவ்யா தான். அதுக்கப்புறம் தான் அவ தெரியும்ல. கோகோ போடி. எனக்கு ஜெரியோடாவே இல்லை. அது எனக்கு அவர் சிஸ்டர் சொல்றாரு. நீ அதை போய் வெளியில எவ்வளோ அசிங்கமா பேசும்போது எவ்வளோ அசிங்கமா பேசியிருக்காங்க. அதெல்லாம் நம்பாத மச்சான். இதுக்காகலாம் அழாத. இது இன்னும் அது ஃபேக்காக தான் தெரியுது. அது ஃபேக் தான், விட்டுருங்க.
எனக்கு அந்த ஹக்ல தெரியும். அதான் மூஞ்சி கூட பார்க்கல, என்னால் பார்க்க முடியல. அவர் சொல்றாரு தங்கச்சி அப்படின்னு சொல்லும் போது இப்படி பேசிட்டு இந்த இடத்துல எப்படி உட்கார முடியுதுல்ல.